ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டத்தில் 2 பாதம் இருக்குது. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் சனி பகவானை பற்றி தான் நான் பேச போகிறேன். உங்கள் ராசிநாதனை பற்றி சில தகவல்கள் சொல்ல போகிறேன். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு, அதுபோக @% கோச்சாரத்தில் அவருடைய நிலைப்பாடு என்ன, இதெல்லாம் கலந்து ஒரு வீடியோவை போடுறேன். குறைஞ்ச டைம் தான் பேச போகிறேன், ரொம்பலாம் பேசலை. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பேசி முடிக்கிறேன். நல்ல ஒரு பலனுள்ள தகவலை சொல்கிறேன். குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிநாதன். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம் தான். மகர ராசிக்கு தவிர்க்க முடியாதவர். உங்கள் மனதையும் உடலும் ஆள்றவர் அவர் தான். ஏன்னா ராசி மனம் உடல், அதுக்கு அதிபதி ராசிநாதன் தான். இப்போ உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு சாரம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சாரம் கொடுத்த குரு ஆட்சி பெற்ற குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. ராசியை வேறு பார்க்குறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறீங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா குரு அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். குரு பார்வை பரிபூர்ணமாக ராசிக்கு உள்ளதுனால கூடுதல் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு ஒரு விடிவெள்ளி முளைக்கும் வாழ்க்கையில். அதுபோக சனிக்கு கேந்திரமாக சுக்கிரன் இருக்கிறாரு. பொதுவாக சனி பகவானுக்கு கேந்திரமாக சுக்கிரன் வருது, நல்ல அமைப்பு. தனவசிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தனவசிய யோகம்னா எப்படின்னா, பொருளாதாரம் நல்லா மேம்படும், கையில் காசு பணம் இருக்கும், பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான முகாந்திரம் கிடைக்கும், ஃபினான்ஷியல் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். இப்போ சனி பகவானுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு. அடுத்து கோணத்துக்கு போயிடுவார். எப்போல்லாம் சனி பகவானுக்கு சுக்கிரன் 4, 5, 7, 10, 11 இந்த இடத்துக்கு வராரு, அந்நேரம் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல தான். 9ஆம் இடத்துக்கு வரலாம். 4, 5, 9, 10, 7 இந்த இடத்துக்கு வந்தாருன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லாபஸ்தானத்துலேயும் இருக்கலாம். சனி பகவானுக்கு சுக்கிரன் ஒரு லாபஸ்தானத்துலேயும் இருக்கலாம், 11ஆம் இடத்துலையும் இருக்கலாம். ஸோ இப்படி மறையாமல் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதுவும் குறிப்பாக இப்போ ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. தன்னோட சுக்கிரன் அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இப்போ புதன் அவர்கிட்ட போகிறாரு. அடுத்து புதன் வருகிற 30ஆம் தேதி அவர் சுக்கிரன் வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கடுத்து வைகாசி 31, கிட்டத்தட்ட டேட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு வைகாசி 31ங்கிறது இங்கிலீஷ் டேட்டுக்கு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. வைகாசி 31 ஜூன் நினைக்கிறேன். வைகாசி 31 ஜூன் 13ஆம் தேதி பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க. சரியா? அதாவது புதன் ரிஷபத்தில் இருப்பார், சுக்கிரன் மிதுனத்தில் இருப்பார். ஸோ பரிவர்த்தனை யோகம். அதுக்கடுத்து புதனும் அங்கே போயிடுவார், மிதுனத்துக்கு போயிடுவார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சுக்கிரன் நல்லா வலிமைப்படுறாரு. அதாவது உங்கள் ராசிநாதனுக்கு, உங்கள் ராசிக்கு இல்லை, உங்கள் ராசிநாதன் இருக்கிற கும்ப வீட்டுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துலையும் போகிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இதனுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருகின்ற காலங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி நல்ல ஒரு சிறப்பான யோகம் மகர ராசி சுற்றி அமைய போகுது. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் புகழ் பெருமை இருக்கும், அந்தஸ்து இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க. சரியா? பதற்படாமல் பொறுமையாக இருப்பீங்க. ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். முகத்தில் ஒரு ஜெயஜாஸ் இருக்கும். குரு பார்வை ராசிக்கு பரிபூர்ணமாக இருக்கனால ஒரு வசீகரம் இருக்கும். மனம் ஒரு இலகிய மனமாக இருக்கும், இலதாக இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு அனைத்து வகையான ஆரம்பகட்ட நிகழ்வுலாம் நடக்கும். தொட்டக்காரை நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். நீங்களும் சுப நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிருவீங்க. சொந்த பந்தத்துடைய வருகை குடும்பத்தில் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். சில பேர் வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக முடியும். அதுபோக கலை சம்மந்தப்பட்டவர்கள், திரைப்படம், இசை, நாடகம், சின்னத்திரை, வெள்ளித்திரை எல்லாத்துக்கும் நல்லபடியாக இருக்கும். பொன்பொருள் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக படுக்கப்படுகிறது. இந்த தனவசி யோகம் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க. அதாவது என்ன, சனி பகவானுக்கு சுக்கிரன் கேந்திர கோணத்தில் வந்தார்னா இந்த பலன்கள்லாம் கொடுப்பாரு. அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார், ஸ்தான பலம் பெறாரு. சரியா? கிரகங்கள் பொதுவாக ஸ்தான பலம் பெறணும். இப்போ சனி பகவான் உங்களுக்கு 7 சனியாக இருந்தாலுமே அவர் சசயோகத்தில் இருக்கிறாரு. மூலத்திரியோன ஆட்சி பெற்று சசயோகத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அவர் வலிமையாக தான் இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல 7 சனியாக இருக்கிறதுனால தான் மகர ராசிக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்திலிருந்து தான் இப்போ கஷ்டங்கள்லாம் இப்போ கரையப்பட்டு தெளிந்த நீரோடையாக மகர ராசி நல்ல ஜிலுன்னு நல்ல ஒரு குளிர்ந்த நீரோடைய மாறிட்டு போய்கிட்டு இருக்குதுங்க. அந்த காலம் விரைவிலே வரப்போகுது. ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சியில் ஜூன் 2க்கு மேலே தான் குரு இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. அதுபோக சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வராரு. சனிக்கு கேந்திர கோணத்தில் வரதுனால 3 கிரகங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கூடுதலாக புதனையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா புதனும் நல்ல நிலைமைக்கு தான் வராரு. சரியா? அவர் ஆட்சி பெற்று போகிறது நல்ல அமைப்பு தான். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது நல்ல அமைப்பு தான். ஸோ சனி, குரு,
புதன் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே ராசிக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். சரியா, உணவு பண்டம் வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த 2 காலங்கள் நல்ல லாபகரமான லாபம் பார்க்கப்படுகிறது. புத்தகத்துறையில் இருக்கிறவங்க, லைப்ரரியன் வேலை பார்க்குறவங்க, புத்தகம் வச்சுருக்கிறவங்க, பிரிண்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும். அதுபோக மீடியாவில் இருக்கிறவங்களும் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த வருகின்ற காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு எவ்வளோ நாளைக்கு சார் இருக்கும் அப்படி சொன்னோம்னா 4/7/2024 வரைக்கும் இருக்குது. சரியா, 4/7/2024 தான் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்லதான். மிதுனத்தை விட்டு அவர் சனி பகவான் கோணத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாலுமே, அடுத்த கட்டத்துக்கு வந்தாலுமே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார். அருமையான அமைப்பு தான். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகத்தான் செய்யுது. ஸோ சுக்கிரன் வந்து அடுத்தடுத்த நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு தாங்க போகிறாரு. அருமையான அமைப்பு தான். அவர் அஸ்தமன நிலையில் இருந்தாலுமே அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஜூலை 16க்கு மேலே மிகச்சிறப்பான நிலைமைக்கு பெறுவார். வாழ்த்துக்கள். மகர ராசிக்கு வந்து இந்த 4 கிரகங்களும் அடுத்த நல்ல நிலைமைக்கு இருக்குங்க. இது பெரிய விஷயம். மொத்தம் வந்து 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் ஒரு ராசிக்கு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா அந்த ராசி மேம்படுதுன்னு அர்த்தம். சரி, அந்த ராசிக்கு வந்து கெடுபலங்கள் குறையும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, வயதானவர்களுக்கு கேது திசை நடந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த கெடுபலங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா, அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. ஓரளவு நயந்து போயிடுவீங்க. ஓரளவு தாங்குகிற சக்தியை வந்து இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். இந்த நிகழ்வு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த நிகழ்வு எடுத்துக்கலாம். சரியா, நான் ஒரு கொஞ்சம் ஓவர் ப்ரொஜெக்ஷன் தான் கொடுக்குறேன். ஏன்னா சுக்கிரன் நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்தாலும் உங்கள் ராசியை பார்ப்பார். சுக்கிரன் ராசியை தனித்து பார்க்குறது வந்து நல்ல அமைப்பு தான். ஓகே, இந்த காலகட்டத்தில் வந்து எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதுபோக உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமணமான என்ன, திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரைவாக திருமணம் நடக்கும். நல்ல விதமாக திருமணம் பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்களும் வந்து 4 விஷயத்தை கற்றுக்குருவீங்க. அதாவது அந்த வயதில் இருக்கிறவர்கள் வந்து பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி, வித்தையை கற்றுக்கிற விதம் வந்து வேறு லெவலுக்கு இருக்கும். எதையுமே வந்து ஈஸியாக அப்சர்வேஷன் பண்ணி கற்றுக்குருவீங்க. அது வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். விஷய ஞானமும் கேள்வி ஞானமும் உங்களுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டிங்கன்னா பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி லாட்டரி யோகமும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். சரியா, லாட்டரி யோகத்துக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் மகாதன யோகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11 இடங்கள் வலுத்து அந்த அதிபதிகள் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பு கொண்டாங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 9, 10 கூடிய சுக்கிரனும் போதும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த அமைப்பு கிடைக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. மந்திரம் கால் மதி முக்கால் சொன்ன மாதிரி எதையுமே வந்து மதியால் நல்லபடியாக சைன் பண்ணுவீங்க. அதுபோக நேயர்களே, இந்த சுக்கிரன் சனி பகவான் இவங்க 2 பேரும் ஜனன ஜாதகத்தில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்தால் என்ன பலன்கள் அதையும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். நான் ஏன்னா சனி திசை நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சாத்தியப்படும். இப்போ மகர ராசியில் வந்து சனி திசை நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ஒரு 55 வயசு 54 வயசுக்கு மேலே சனி திசை நடக்கும். ஆஃப்டர் 50க்கு மேலே சனி திசை வந்துடும். சரியா, குரு திசை வந்து 52, 53 முடிஞ்சாலுமே உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கு பின்னாடி சனி திசை வந்துடும். அதுபோல் தான் திருவோணம் அவிட்டத்துக்கும் வந்து சனி திசை நடக்க தான் செய்யும். கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். சரி, இவங்களுக்கு வந்து இப்போ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் வந்து ஒரு அசுப கிரகம் தான். சுக்கிரன் வந்து ஒரு சுப கிரகம் தான். இவங்க 2 பேரும் சேர்றது நல்ல அமைப்பு தான். சரியா, மாமா மச்சான் உறவுமாக தான். ஏன்னா சனிக்கு வந்து சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும், அசுர குருவை ரொம்ப பிடிக்கும். சனி பகவான் வந்து நீதிக்கு தலைவனாக இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து இன்ப வாழ்க்கைக்கு மனிதனுக்கு பொழுதுபோக்கு அம்சத்துக்கு வந்து தலைவனாக இருக்கிறார். சொகுசு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கிரகம் சுக்கிர பகவான். இவங்க 2 பேரும் இணைவு வந்து ஒரு வசியத்தை கொடுக்கும். அதுதான் தனவசிய யோகம். இவங்க ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கூடுதல் பலனாக இருக்கும். சனி திசை வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கிற வீட்டிலேருந்து 4ஆம் வீட்லையோ 5ஆம் வீட்லையோ இல்லைன்னா 7ஆம் வீட்லையோ 10ஆம் வீட்லையோ சுக்கிரன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சரியா, இது வந்து ஒரு முக்கியமான அம்சம். அப்படி இருந்தால் சனி திசை வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதுபோக வந்து சனி பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கணும், சுக்கிரன் நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் மாறி இருந்தாலுமே அந்த அமைப்பு கிடைக்கும். இப்போ சனி பகவான் வந்து இப்போ சனி திசை நடக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. சனி திசை நடக்கும்போது சனி பகவான் வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த 3 இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது மேசம், சிம்மம், தனுசு இதில் இருந்தாருன்னா
மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. மேசத்தில் இருந்தாருன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. நீசம் அடைஞ்சு நீசபங்கம் அடையணும். அவர் நீசம் அடைஞ்சிட்டாருன்னா கெடு பலன்களை குறையும். பொதுவாக சனி பகவான் வந்து நீசம் அடையணும். நீசம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த ஜாதகர் வந்து கெட்டவனாக இருக்க மாட்டான், நல்லவனாக இருப்பான். ஏன்னா சனி பகவான் ஒரு கெட்ட கிரகம். பொதுவாகவே ஜென்ரலாகவே அவருடைய கெட்ட பலன்கள்லாம் வந்து வடிகட்டப்பட்டுவிடும். அவர் வந்து நீசம் அடைஞ்சு நீசபங்கம் அடையணும். நீசபங்கம்னா என்ன? வீடு கொடுத்த செவ்வாய் வந்து மேசத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இல்லை குரு பார்வையிலோ இருக்கணும், இல்லைன்னா சந்திரகாந்திரத்தில் இருக்கணும். இது சில விதியின்படி செவ்வாய் வந்து வளர்த்து இருந்தார்னா சனி பகவான் நீசபங்கம் அடைவார். இல்லைனா செவ்வாய் வந்து மகரத்திலே கும்பத்திலே இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் வீடு மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே நீசபங்கம் நடக்கும். செவ்வாய் வந்து மகரத்திலே உச்சமாயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நீசபங்கம் ராஜயோகம் ஆயிரும். ஸோ ரெண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. நீசபங்கம் வேறு, நீசபங்கம் ராஜயோகம் வேறு. வாட் எவர் மேபி, எப்படி இருந்தாலும் சனி பகவான் நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னா தன்னுடைய கெடுபலங்களை குறைச்சிட்டு காரகத்துவத்துடைய கெடுபலங்கள் என்ன? சனி பகவானோட கெடுபலங்கள் என்ன? நயவஞ்சகம், சூது, பொறாமை, அடுத்த பொருளை எடுக்கிறது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, குள்ள நெறித்தனம், இதெல்லாம் வந்து சனி பகவான் செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் நேர்வலுவை இழந்துட்டு மறைமுகமாக ஸ்ட்ராங்காக இருந்தார்னா, அதாவது இன்டைரக்டாக அவர் வந்து வலுவாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது மேசத்தில் அவர் பரணி நட்சத்திரத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் சிம்மத்தில் வந்து அவர் பழமைப்பட்டாலுமே பூர நட்சத்திரத்தில் நிற்கணும். அதுபோக தனுசில் அருமையான அமைப்பு. தனுசில் இருக்கிற சனி பகவான் எப்பயுமே நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. குரு வீட்டில் இருக்கிறவர் வந்து போராட்டத்தில் இருந்தார்னா மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. போராடம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா வாரி வழங்குவார். சரியா? போராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இருக்கணும், தனுசில் இருக்கணும். நீங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். வீடியோ கேட்குறவங்களுக்குலாம் நான் சொல்கிறது தான். நான் சொல்லிட்டு போகிறத வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்டு விட்டுறாதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்தை ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவேன். ஜனன ஜாதகத்தை பாருங்கள். சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, எந்த கடத்தில் இருக்கிறாரு, தனுசில் இருக்கிறாரா? தனுசில் இருந்தாரா நவாம்சத்தில் பாருங்கள் எந்த கடத்தில் இருக்கிறாரு, போராட நட்சத்திரத்தில் இருக்கிறாரா, அதில் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருந்தார்னா சனி திசை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு வேளை சொல்லிட்டு போயிடலாம். அந்த 19 வருஷம் வந்து உங்களுக்கு பெருசாக பாதிச்சுட்டு போகாது. ஏதோ இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். கஷ்டமெல்லாம் மனுஷன் யாரும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு வகையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டம் இருக்க தான் செய்யும். பட் வந்து நமக்கு வந்து பெரிய ஆளை போட்டு அமுக்க போகிறது கிடையாது. தலைக்கு வந்து தலைப்பானோட போயிடும். அப்படி தான் பலன்கள் இருக்கும். ஓகே. ஸோ சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர சாரத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் தான். அதுபோல் சுக்கிரனு சனி பகவான் சாரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் அது சுக்கிர தசை நடக்கணும். ஆனால் உங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறதுக்கு வயசாகி போயிடும். சரியா? வயசாயிரும். வயதான ஒன்றை பற்றி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டாம். ஏன்னா மகர ராசிக்கு வந்து சுக்கிர தசை வயசான காலத்தில் தான் வரும். அதனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த இதில் வச்சுக்குருவோம். இப்போதைக்கு வந்து சனி பகவான் வந்து சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனிக்கு கேந்திர கோணத்தில் இருந்தாலும், சனி வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் நல்லாவே பார்க்கப்படுகிறது. பரிவர்த்தனை யோகம் இது ஒரு நல்ல யோகம் தாங்க. இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்து பண பிரச்சனையே இருக்காது. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். மகாலட்சுமியோட யோகம் இருக்கும். அதுபோக வந்து இவங்க வந்து எதையுமே ஈஸியாக சமாளிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி தந்திரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த அமைப்பு சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா நிறைய ஆடைகள் இருக்கும். இவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் கோட் வச்சுருப்பாங்க, நிறைய வீடுகள் கட்டி விற்பாங்க, பில்டிங் ப்ரொமோட்டராக இருப்பாங்க, வண்டி வாகனம் நிறையா இருக்கும், நிறைய ஒரு நல்ல சொகுசு வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அந்த அமைப்பெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் கொடுக்கும். சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டாங்கன்னா, ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. தொழில் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள் வந்து கேந்திரத்தில் இருந்தால் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு பாவ கிரகம். அவர் ஒரு கேந்திரத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல் லக்கண கேந்திரத்தில் இருந்தாலும் கூடுதல் சிறப்பு தான். லக்கண கேந்திரத்தில் சனியும் சுக்கிரன் இருந்தாலும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் அடைவார். ஸோ அருமையான ராஜயோக அமைப்பு. இப்படி தாங்க பலன்கள் வரும். இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த சனி திசை வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே. அதுபோக வந்து இவங்க வந்து பழைய வீடாக இருந்தாலுமே அது புதுப்பிச்சு புதிய வீடை மாற்றிடுவாங்க. நல்ல புளிப்பு சுவையை அதிகமாக சாப்பிடுவாங்க. இவங்க சாப்பாடு வந்து அந்த கார குழம்புலாம் நல்லா சாப்பிடுவாங்க. அது புளிப்பு அதிகமாக இருக்கணும், சாப்பாட்டில் வந்து காரம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த சனியுடைய சுக்கிரன் சம்மந்தம் இருக்கணும். சேர்ந்து இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் சரி, கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அந்த நட்சத்திர சாரம் எடுத்தாலும் சரி, இவங்க வந்து அந்த சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும். அதுபோக வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் தாமதமான கிரகம் தான். சரியா? கொஞ்சம் எதுலையுமே வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார். ஆனால் சுக்கிரன் வந்து கொஞ்சம் இயல்பு நிலைக்கு மாறி இருப்பார். அதனால் இவங்க வந்து சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் குரு வந்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தாருன்னா யாரோ ஒருத்தர் பார்த்தாலும் நிலைமை வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதுபோக இவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு பின் நல்ல யோகமாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க கடந்து வந்த பாதையை பார்த்தோம்னா திருமணத்துக்கு பின்னாடி நல்ல நிலைமையில் இருப்பாங்க, இந்த சனி சுக்கிரன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு. அதுபோக இவங்களுக்கு வந்து நகை மீது அதிகமாக ஈர்ப்பு இருக்கும். நகை நாட்டு வந்து எப்பயுமே கையில் போட்டிருப்பாங்க. கையில் மோதிரமோ, கழுத்தில் செயினோ, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த நகை சொல்கிறோம்ல,
பொன் பொருள்கள் மேலே ரொம்ப ஆசை இருக்கும். அதுபோல் அடிக்க ஒரு நகை கடைக்கு போயிட்டு வருவாங்க. நகை கடைக்கு போய்ட்டு வருஷத்துக்கு ஒரு 2 தடவைனாச்சும் நகை கடைக்கு போய்ட்டு புதுசாக நகையை மாற்றுறது, இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறது இருக்கும். இந்த 2 பேர்த்துக்குமே வந்து குரு சம்மந்தப்பட்ட தொடர்பு இருந்துச்சுன்னா இவங்க நகை கடையில் வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஜுவல்லர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த அமைப்பை வந்து குரு பகவான் கொடுப்பாரு. இப்போ அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது. இப்போ மகர ராசிக்கு வந்து குரு சுக்கிரன் எல்லாம் ஒரு தொடர்பில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மே மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வைகாசி மாதம் முழுக்க சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. சரியா, குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். சரியா, அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நகை நட்டு வெள்ளி பாத்திரம் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டம் இருக்கும். நீங்களும் அதில் கொஞ்சம் ஈடுபாடாக இருப்பீங்க, போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அதுபோக சனி பகவான் வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு வந்து பயப்படுவாங்க. சனி பகவான் வந்து வலுப்பெற்றவங்க 4ஆம் இடத்துல இருந்து 4, 10ஆம் இடத்துலேருந்து வலுப்பெற்றவங்களுக்கு வந்து வாகனம் ஓட்டுறதுக்கு அஞ்சுவாங்க. ஆனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து வாகனம் நல்லா ஓட்டுவாங்க. 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா வாகனத்தை நல்லா ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டுறதுல கட்டிக்காரனாக இருப்பாங்க, எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சரியா, டிரைவிங்கில் வந்து சிறப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா, அந்த வாகனத்தை வந்து இவங்க வந்து அந்த கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது அமைப்பு இருக்கும். சுபகிரகங்கள் பார்வை இருந்துச்சு, தனித்த புதன் சேர்ந்து இருந்தாலும் சரி. ஏன்னா சனி சுக்கிரன் இருக்கும்போது புதன் வந்து பார்க்க மாட்டார், சேர்ந்து தான் இருப்பார். அதுபோல் பௌர்ணமி சந்திரன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தாலுமே நிலைமை கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சில பேருக்கு கண் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ணாடி போட்டிருப்பாங்க, ஒரு 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சனி சுக்கிரன் சேர்வில் இருக்கிறவங்களுக்கு. அதுபோல் இவங்க நவரத்தன தொழிலும் பண்ணுவாங்க. நவரத்தனம் தொழில் பட்டை வைர வியாபாரம், வைரம் பட்டை திட்டுதல், இப்படி கொஞ்சம் காஸ்ட்லியான ஒர்க் பார்ப்பாங்க. சரியா, சீக்கிரமாக பெரிய கொடீஸ்வரன் ஆகிறதுக்கு அனைத்து தகுதியும் இந்த சனி சுக்கிர சேர்க்கை கொடுக்கும். சரியா, அதனால் ஜனன ஜாதகத்தில் வந்து யாருக்கு நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி திசை நடக்கும்போது சிறப்பாக இருக்கும். எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஒரு இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா, சுபத்தன்மையோடு சேர்ந்து இருந்ததுன்னா தன்னுடைய பலன்களை தன்னோட திசையில் தான் கொடுக்கும். அதுபோக சனி பகவான் வந்து மகர ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கிறதுனால வஞ்சகமின்றி கொடுப்பார், வாரி வழங்குவார். அதுக்கடுத்து சனி பயிற்சி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வருகிற மார்ச் 2025 பின்னாடி சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், மீனத்துக்கு போயிட்டார்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். 4ஆம் இடத்துல அவர் வந்து நீசமடைவார். நீசமடைகிறது நல்லதான், ஒரு கேந்திரத்தில் பாவகிரகம் இருக்கலாம். அடுத்து 5ஆம் இடம் போகிறது, 6ஆம் இடம் போகிறது. ஸோ சனி பகவானால் அடுத்து மகர ராசிக்கு வர மார்ச் மாதத்துக்கு மேலே 10 வருடத்துக்கு நல்லா இருக்குங்க. ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். 10 வருடத்துக்கு கோச்சாரத்தில் எந்த பலனும் கொடுக்க மாட்டார். கடகத்துக்கு வரும்போது தான் ராசியை பார்ப்பார். சரியா, கோச்சாரத்தில் இந்த காலகட்டத்தில் சனி திசை நடக்கிற மகர ராசி நேயர்களுக்கு ஒரு 50 வயசு 45 வயசு 50 வயசுக்கு மேலே நடக்கும். அந்த வயசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா 3 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியாது நம்ம கரெக்டாக. வாட் எவர் மேபி சனி திசை நடக்கிறவங்களுக்கு வருகிற மார்ச்சுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, ஒரு 10 வருட காலம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கும். சனி திசை மொத்தம் 19 வருடம். அதில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 9 வருடங்கிறது வந்து சிறப்பாக போகும். ஏன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் இருப்பார். ஓகே நேயர்களே, இப்படி தான் பிடிச்சும் கொடுக்க முடியும். கோச்சாரத்தையும் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் கொஞ்சம் அப்படி ரெண்டையுமே வந்து ஒரு கம்பேர் பண்ணி தான் கொடுக்க முடியும். நான் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த எப்படி நிலைமையில் இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. இருந்தாலும் சனியும் சுக்கிரனை வச்சு இப்போ இருக்கிற கோச்சார நிலைமையை வச்சு நான் ஒரு காம்பினேஷனில் ஒரு பலனை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே நேயர்களே, அதுபோக வந்து சனி பகவானும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வேலையும் நல்லபடியாக இருக்கும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வேலைகளும் நல்லபடியாக இருக்கும். இதில் ராகுவும் தொடர்பு கொண்டு இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து சில பலன்கள் கிடைக்கும், குறிப்பிட்ட பலன்கள், அதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா, ராகு வந்து இந்த கிரகங்களோட தொடர்பு இருந்தாருன்னா இந்த டெக்ஸ்டைல் துறையில் நல்ல லெவலுக்கு ரீச் ஆவாங்க. அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இந்த சம்மந்தம் இருந்ததுன்னா தறி நெய்கிறது, பட்டு நூல் நெய்கிறது, இதில் வந்து கொஞ்சம் லாபம் அதிகமாக இருக்கும். ஆனால் கூடுதலாக வந்து சனி சுக்கிரனும் வலுவாக இருந்து சனி இணைவு இருந்துச்சுன்னா சக்கரை நோய் வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து நீர் கிரகம். சரியா, அந்த நோயை கொடுப்பாரு, அது கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த இணைவு வந்து 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் அந்த இணைவை கொடுப்பாரு. ஆனால் 11ஆம் இடம் வளர்த்துருந்தோன்னா அந்த நோயின் கட்டுப்பாடு கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக்கிரன் சனி சேர்ந்துருந்தால் நிறைய பலன்கள் கொடுப்பாங்க, ஆனால் நோயும் கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து சக்கரை நோய்க்கு உள்ளவர். சக்கரைங்கிறது ஒரு தித்திப்பு நோய் தானே, சுகர் தானே. சுக்கிரனும் வந்து ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்ட கிரகம் தான். இனிப்புக்கு வந்து சுக்கிரன் தான் வருவார். அவர் நீரும் உள்ள நீர் ராசியும் கூட, நீர் கிரகமும் கூட, நீர் கிரகம். அதனால தான் நீரிழிவு நோயும் சொல்கிறாங்க. சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் சக்கரை நோயும் வருது, முக்கியமாக அதான் வருது. ஸோ அதனால் சர்க்கரை வியாதியும் கொடுத்துருவார். ஓகே, அது மாதிரி இவங்களுக்கு வந்து பழைய விஷயங்களை நல்லா கற்றுக்குருவாங்க, பழைய கலைகளை கற்றுக்குருவாங்க. ஜோதிடத்தில் சில நம்பிக்கை இருக்கும். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகமும் இருக்கும். சரியா, காய்கறிகள் பல வகைகள் இது மாதிரி கடைகளை வச்சு நல்லபடியாக இருப்பாங்க. வீடு வண்டி வாகனம் டிரான்ஸ்போர்ட் வச்சு மிகச்சிறப்பாக நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த இணைவு. சரி நேயர்களே, இந்த இணைவு வந்து சம்பந்தம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை சார். இந்த சுக்கிரனும் சனியும் நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனால் அமாவாசை சந்திரன் பார்வை இருக்குது.
அதுபோக வந்து மற்ற சூரியனுடைய சவகாசம் இருக்குது. இவங்க 2 பேரும் சகவாசம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஏன்னா சூரியன் வந்து 2 பேத்துக்கு கூட சேரக்கூடாது. ஏன்னா சூரியன் 2 பேத்துக்குமே எதிரி தான், சுக்கிரனுக்கும் சனிக்கு எதிரி தான். சூரியனுடைய சம்பந்தமோ இல்லை சூரியனுடைய சேர்க்கையோ இல்லை 2 பேத்தில் யாரோ ஒருத்தர் சூரியன் சாரை வாங்கிட்டாங்களோ கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். அவங்க வந்து பரிகாரம் பண்ணணும். அது வந்து எப்படின்னா சனி திசையில் தான் பரிகாரம் பண்ணணும். லட்சுமி நாராயணரை கும்பிடணும். சனிக்கிழமை வந்து லட்சுமி நாராயணரை போய் லட்சுமி நாராயணன் தரிசனம் இருக்கணும். சரியா? லட்சுமி நாராயணன் என்ன பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும், அவ்வளோதான். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரும் சனிக்கிழமை வரும். இல்லைனா அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும். அது வந்து வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை, மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை. அது தை வெள்ளி, ஆடி வெள்ளி, இப்படி முக்கியமான வெள்ளி வருது பார்த்தீங்களா? அந்த தை மாதம் ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில் கடைசி வெள்ளி வர்ற அன்றைக்கி வந்து அம்மனுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக ரோஸ் கலர் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறது நல்லது தான். அதுபோல் குழந்தைகளுக்கு இனிப்பு கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்து குழந்தைகளுக்கு இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்து அன்றைக்கி இனிப்பு கொடுக்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகலாம். வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ போயிட்டு வருது நல்லபடியாக இருக்கும். ஒன்று சனி உரையில் போகலாம், இல்லைன்னா சுக்கர உரையிலும் போகலாம். வெள்ளிக்கிழமை இறை விட்டுட்டு 9, இல்லைன்னா சனிக்கிழமை இறை விட்டுட்டு 9 போய் நீங்கள் லட்சுமி தரிசனம் பண்ணுறது நல்லபடியாக இருக்கும். அதுபோக வந்து எள்ளு பண்டங்களை வந்து தானமாக கொடுக்கலாம். எள்ளு பண்டங்கள், எள்ளு உருண்டை, எள்ளு மிட்டாயை வந்து தானமாக கொடுத்தாலுமே இந்த சனி சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். தோஷங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். அமாவாசை சந்திரனோட சம்பந்தம் இல்லைன்னா சூரியனோட சம்பந்தம் இருக்கணும். ராகு எதுகள் சம்மந்தப்பட்டால் கூட அந்தளவு பெரிய தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா சனி சுக்கிரன் ராகு வந்து ஓரளவுக்கு காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராகு வந்து அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். ஏன்னா 2 பேருக்குமே வேண்டிய கிரகம் தான். கேது இருந்தாருன்னா ஓரளவு சூட்சும அளவில் போயிடும். சரியா? கிரகணம் இருந்தாலுமே ஓரளவு சூட்சும அளவில் போயிடும். ராகு எதுகள் வந்து சூரிய சந்திரனில் தான் கிரகம் பண்ணுவாங்க. மற்ற கிரகங்கள் கூட சேரும்போது ஓரளவு தன்மையாக போயிடுவாங்க. இருந்த போதிலும் ராகு வந்து அந்த கடகம் சிம்மத்தில் வந்து இணையக்கூடாது. சரியா? ராகுக்கு பிடிக்காத வீட்டில் ராகு வந்து இணையக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்காம விலாவரியாக சொல்ல முடியாது. அது யாராலையும் முடியாது. இருந்தாலும் அதில் சில ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தோஷம் இருக்கும். அந்த தோஷம் இருக்கிறவங்க தான் இது மாதிரி பரிகாரத்தை பண்ணணும். சரி நேயர்களே, எள்ளில் செஞ்ச பரிகாரத்தை, எள்ளில் செஞ்ச பண்டங்களை கூட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சோம்னா இந்த சனி திசை நல்லாயிருக்கும். சரியா? சொல்ல வந்த கருத்து என்னென்னா, சனி திசை நடக்கிறவங்களுக்கு, குறிப்பாக சுக்கிரன் சாரத்தில் சனி இருக்கிறாரு. சுக்கிரன் சாரத்தில் சனி இருக்கிறாருன்னா மேசம், சிம்மம், தனுசில் இருந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தாருன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். ஒரு தடவை பண்ணால் போதும். சரியா? சனி திசை நடக்கும்போது ஒரு தடவை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு நான் வந்து இந்த தகவலை வந்து இந்த சனிக்கு சுக்கிரன் கேந்திர குணத்தில் இருக்காருன்னு ஆரம்பித்து தசாபதி வரைக்கும் போயிட்டேன். நான் தசா வரைக்கும் சொல்லிட்டேன். ஓகே, இப்படி தான் ஏதோ ஒன்று ஆரம்பித்து ஏதோ ஒன்று முடிப்பேன். அது வந்து ஜோதிடத்தில் அப்படியே டக்குன்னு போகும் நமக்கு. ஏன்னா ஜோதிடத்தில் வந்து நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஒன்று எடுத்து பேசணும்னா ஏதாவது ஒன்று வந்து கிராஸ் ஆயிரும். இப்படி நிறையா இருக்குது. கிரகங்களுடைய சேர்க்கை, இணைவுகளில் வந்து பலன்கள் நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பை லைட்டாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து சனி திசைக்கு தனியாக வீடியோ போடுறேன். லக்கண ரீதியாக சனி பகவான் எப்படி இருந்தால் என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு, அப்புறம் ஒரு தசா புத்தி பலன்கள் 19 பலன்கள்லாம் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். குரு திசைக்கு ஏற்கனவே போட்டுட்டேன். நான் 2 வீடியோ போட்டிருக்கிறேன். பகுதி 1, பகுதி 2ன்னு போட்டிருக்கிறேன். அதேமாதிரி சனி திசைக்கும் போடுறேன். நிறைய நேரில் ராகு திசைக்கு கேட்டிருக்கிறாங்க. ராகு திசைக்கும் சொல்கிறேன் நான். சரியா? கொஞ்சம் வயசில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்குது. ஒரு 40 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு, 40 வயசு கீழே அவங்களுக்கும் வந்து இந்த ராகு திசையை பற்றி அடுத்த வருகின்ற வீடியோவில் தெளிவாக போடுறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மைகளையும், அனைத்து வளங்களையும் கொடுப்பார். இந்த சுக்கிரனும் சனியும் இணைந்து இருக்கின்ற தனவசிய யோகம் உங்களுக்கு நல்லதொரு யோகமான அமைப்பாக இருக்கட்டும். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.